இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் இங்க இருந்து போங்க. இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் போங்க, போங்க. மாமா, இவங்க தான் நீங்க சொன்னவங்களா மாமா? இவங்களே தான் மாப்ள. இனிமே ரேவதி கல்யாணத்தை நடக்க விடாம இவங்க பாத்துக்குவாங்க. அப்பா, இவங்க கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னா அம்மா சும்மா இருந்துருவாங்களாப்பா? என்ன ரோகு, போலீஸோட வந்து நின்னா வேற வழி இல்லைன்னு தானே அர்த்தம்? ஹலோ, யாரு நீங்க? ஏன் பொண்ணு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த நேரத்துல போலீஸோட எதுக்கு வந்திருக்கீங்க? நான் காயத்ரி தேவி, மகளிர் உரிமை ஆணையத்திலிருந்து நான் வரேன். இந்த மண்டபத்துல நடக்க போற கல்யாணத்துல கல்யாண பொண்ணுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவளை கட்டாயப்படுத்தி மிரட்டி இந்த கல்யாணத்தை நடத்துறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாரோ எங்க குடும்பத்து மேல இருக்கிற பொறாமையில உங்களை வேணும்னே தப்பான தகவல் சொல்லி இங்க அலைய வச்சிருக்காங்க மேடம். ரேவதிக்கு இஷ்டம் இல்லாம நாங்க இந்த கல்யாணத்தை நடத்துவோமா? குடும்பமே நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லா சொந்த பந்தங்க முன்னாடி பார்த்து பார்த்து நடத்துற கல்யாணம் மேடம் இது. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யாரோ எங்க குடும்ப மானத்தை வாங்கணும்னு பாக்குறான். நீங்க என்ன வேணாலும் விளக்கம் கொடுத்துக்கோங்க. ஆனா நாங்க அதையெல்லாம் வச்சு முடிவெடுக்க முடியாது. எங்களுக்கு பொண்ணோட வார்த்தை மட்டும்தான் முக்கியம். சோ அதனால முதல்ல பொண்ணை எங்க முன்னாடி வர சொல்லுங்க. அவங்க இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிட்டா நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறோம். அது வரைக்கும் இந்த கல்யாண சடங்கு எதுவுமே இங்க நடக்க கூடாது. மாப்ள, இவங்க வந்தா கல்யாணம் நின்னுடும் நான் சொன்னேன்ல, பாருங்க. மாமா, நான் கூட இந்த விஷயத்தை நீங்க சகலகிட்ட சொல்லும் போது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா இவங்க இங்க வந்து நின்னதுல இருந்தே அத்தையும் சின்னத்தையும் எப்படி பயந்து போய் நிக்கிறாங்க பாத்தீங்களா? முதல்ல யார் உங்களுக்கு போன் பண்ணி இந்த தப்பான தகவலை கொடுத்ததுன்னு சொல்லுங்க மேடம். யாரு தகவல் கொடுத்தாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. என்ன தகவல் வந்திருக்குங்கிறது தான் முக்கியம். நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவோம். நான் கடைசியா கேக்குறேன், நீங்களா பொண்ணை கூட்டிட்டு வரீங்களா இல்ல போலீஸ வச்சு நாங்களே உள்ள போய் கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணணுமா?